இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்கள் மூலம் மக்களை மதிமயக்கி தாவேகா வாக்குகளை பெற்றிருப்பதாக முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர், தாவேகா ஆட்சி ஒரு மாயையினால் உருவாக்கப்பட்டது என்றும் அதை எப்படி கொண்டு செல்வது என்று தெரியாமல் அவர்கள் திக்குமுக்காடி வருவதாக விமர்சித்தார். திமுகவின் இந்த தோல்வி படிப்பினையாக மாறும் என்றும் ஸ்டாலினே மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். டிஜிட்டல் உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த பொய் நாடகங்கள் அந்த பொய்யை உண்மையாக இருக்கின்ற அந்த தீரை முழுமையாக நம்பக்கூடிய ஒரு கூட்டமாக. எனவே நாம் நம்முடைய வருங்காலங்களிலே நம்முடைய உத்திகளை மாற்றிக் கொள்ள வேண்டும். காரணம், அந்த பொய்க்கும் அந்த மாயைக்கும் மக்கள் ஒரு முறை மகிழ்ச்சி கட்டுப்பட்டிருக்கக்கூடிய நாகம் போல் மயங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மயக்கத்திலிருந்து அவர்களை நாம் விடுவிக்க வேண்டிய கட்டாயம் முதல். தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாயையை மயக்கி இன்றைக்கு ஆட்சி மாற்றத்திற்கு வழிகோடக்கூடிய அளவில் தங்கள் வாக்குகளை அளித்து தமிழ்நாட்டில் நாம் எதிர்பார்த்த சூழ்நிலை உருவாகாமல் இன்றைக்கு மாற்றம் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய நிலைமை இருந்தது. தமிழ்நாட்டு மக்கள் இத்தகைய முடிவினை அளித்திருந்தாலும் தேர்தல் முடிவுகளில் வாக்குகளுடைய எண்ணிக்கையையும் வாக்குகள் விழுந்திருக்கக்கூடிய சதவீதத்தையும் அந்த வாக்குகள் எதிரணிக்கும் நமக்கும் விழுந்திருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தையும் விழுந்திருக்கக்கூடிய விதங்களையும் நாம் உற்று நோக்குவோம் என்று சொன்னால் அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டு மக்கள் வேறு அலையாக இருந்து ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரியிலிருந்து கும்மிடிப்பூண்டி வரை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்த மதச்சார்பற்ற முற்போக்கு மாற்றான நிலைமையை எடுத்து அல்லது இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய தாவேகாவுக்கு முழுமையான ஒரு ஆதரவை மொத்தமாக கொண்டு அவர்கள் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பை அதற்கான தீர்ப்பை மக்கள் வழங்கவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.